மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. திருடு போன தனது பைக்கை OLXில் அடுத்த நாளே பார்த்து அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர். பைக்கை வாங்குவது போன்று வடமாநில இளைஞர்களை மடக்கி பிடித்த போலீஸ். வண்டியின் எண்ணெய் கூட மாற்றாமல் விற்பனை செய்ய முயன்ற நிலையில் OLXில் 50,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. சென்னை தாம்பரத்தில் தனியார் மெடிக்கல் ஒன்றில் பணிபுரிந்து வரும் இளைஞர் கடந்த 12ஆம் தேதி அவரது இருசக்கர வாகனம் ஹோண்டா ஆக்டிவாவை அந்த மெடிக்கலின் வாயிலில் நிறுத்திவிட்டு பணி முடித்து வீடு திரும்புவதற்காக வாகனத்தை எடுக்க வந்த போது அவரது பைக்கை காணாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தாம்பரம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த நாளே அவரது வாகன எண் கூட மாற்றப்படாத நிலையில் சில மர்ம நபர்களால் OLX தளத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தனது வாகனம் விற்பனைக்கு இருப்பதை காவல்துறையினரிடம் கூறியிருக்கிறார் விக்னேஷ். போலீசார் அந்த வாகனத்திற்கு விலை பேசி வாங்குபவர்கள் போலவே நடித்து இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்த ஆதித்யா மற்றும் சாகர் என்ற இளைஞர்கள் என்பதும் அவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதும் வேலைக்காக தமிழகத்திற்கு வந்தவர்கள் திருட்டு காரியத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவர தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. விசாரணைக்கு பிறகு அந்த இளைஞர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். செய்திகளை வழங்குவோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 2 வரை 3000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 நபர்களில் ஒருவருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.